நேத்தே நான் சொல்லியிருந்தேன் சென்செக்ஸ் எக்ஸ்பெரிக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன்ட்டு. அது மாதிரி நேற்று கொடுத்துருந்தேன். அதோட லெவல்ஸ் பார்க்கலாம். பாருங்க, நேற்று ரெசிஸ்டன்ஸ் வந்து 80,200 கொடுத்துருந்தேன். சப்போர்ட்டு 79,500, மிட் பாயிண்ட் 79,850. ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாருங்க, ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயே நல்லா க்ளோஸ் கொடுத்து அப்படியே போயிருக்கான், கீழேயே வரவே இல்லை. இது இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன். இதுக்கு மேலே போகுமா இல்ல அதுக்கு கீழே வருமா இப்படின்றதுலாம் வந்து நம்ம பிரைஸ் சார்ட்ல தான் பார்க்க முடியும். இது இப்படி ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கா இல்ல இது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் போயிட்டு கீழே வந்துருமா இப்படின்றதுலாம் நம்ம பிரைஸ் கால்குலேஷன் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி வாங்க சென்செக்ஸ் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது சென்செக்ஸ் இண்டெக்ஸ் சார்ட். இது பாத்தீங்கன்னா 80,200 கால். நம்ம சொன்னோம் இல்லையா ரெசிஸ்டன்ஸ் 80,200, அதனால 80,200 கால் சார்ட் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 81,000 புட்டு சார்ட். ஏன்னா நம்மளது வந்து அந்த தேர்ட் லெவல் வந்து 80,957 கொடுத்திருந்ததுனால நான் 81,000 புட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா நல்ல ஒன் சைட் மார்க்கெட்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அது வரைக்கும் போகுது அப்படின்னா நம்ம அப்போ அவனோட புட்டை நம்ம பாத்துக்கலாம். இவனுக்கு இவன் தான் போட்டியாளர்ன்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்க்கெட்டும் உங்களுக்கு வந்து அந்த 80,200 மேல போயிட்டான். திரும்ப ஒரு 2 ரிஜெக்ட் கேண்டில் வந்திருக்கு. ஆனாலும் பாருங்க அது கீழே விடல, 80,200 கீழே விடல பாருங்க. அதே மாதிரி ஓப்பனையும் தக்க வச்சிருச்சு, க்ளோஸுக்கும் மேல இருக்கான். இப்படி வந்து நம்ம மூணு ரெசிஸ்டன்ஸ்க்கும் மேல இருந்ததுனால நல்ல ஒரு பவர் கிடைச்சு அதுக்கு நல்லா அதோட தேர்ட் லெவல் வரைக்குமே அது போயிருந்தது. பாருங்க, இதுதான் வந்து நம்ம போட்ட லைனு. இது வந்து கீழே அப்படியே கீழேயே போயிருக்கு பாருங்க. இது பாருங்க மேலேயே போயிருக்கு பாருங்க. நான் இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தேன். எனக்கு இங்க கன்ஃபார்ம் கிடைச்ச உடனே நான் இந்த கேண்டில்ல போயிட்டேன். 210 ரூபாவோ 20 ரூபாயில நான் என்ட்ரி போயிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து 80,200 கீழே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ரிஜெக்ட் கேண்டில் வந்தது பாத்தீங்களா. இதுவும் பாருங்க இந்த இடத்துல வந்து செகண்ட் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம்ல 80,609ன்றது, அங்க இந்த இடமும் ரிஜெக்ட். போதும் எனக்கு இது வர டார்கெட் போதும்னு நான் கட் பண்ணிட்டேன். இந்த லைன் கிட்டத்தட்ட வந்து நமக்கு 4வது லைன், அது வரைக்கும் நான் வந்து கட் பண்ணிட்டேன் போதும்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க இங்கே சஸ்டெயின் ஆயிட்டு அப்படியே பாருங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டான். இப்படி வந்து இப்படி போதா இல்லையான்றது நமக்கு வந்து இந்த ஆப்போசிட் சார்ட் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணும். செல்லர் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறானா இல்லையான்றத நமக்கு பிரைஸ் சார்ட்டை விட மார்க்கெட் சார்ட்டை விட பிரைஸ் சார்ட் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணும். இப்படிதான் நம்ம இதை பாத்துக்கலாம். நீங்க இங்க போய் நம்ம புட்டும் எடுத்திருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எடுக்கலாம். இவனும் செகண்ட் டார்கெட், இதுக்கு மேல போகுமா இல்லையா நமக்கு இந்த இடத்துல தெரியாது இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதுல நம்ம ஒரு வேளை புட்டு எடுத்திருந்தா கூட திரும்ப அவன் வந்து அந்த ஐட்டை கட் பண்றப்போ நமக்கு இங்க வந்து எஸ்எல் அடிச்சிடும். இப்ப பாருங்க இது வந்து 10-20, இங்க இந்த இடமும் பாருங்க 10-20க்கு வைக்கிறேன் இந்த லைன். அப்போ இந்த லைன்ல நம்ம ட்ரேட் போட்டோம் அப்படின்னா கூட இதுக்கு மேல போறப்ப இதுவும் நமக்கு வந்து எஸ்எல் அடிச்சிடும். அப்ப அடுத்த லைன் இது தக்க வச்சிருச்சு இல்லையா. அப்ப அடுத்த லைன்ல இருந்து மேலதான் போகுது, இதுவும் கீழே தான் வரப்போகுது. அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எஸ்எல் தான் வரும், அவ்வளவுதான். அப்ப அடுத்தடுத்த டார்கெட் அதை அச்சீவ் பண்ண போகுதுன்ட்டு இந்த ஒரு எஸ்எல்ல நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேட் நம்ம லைன்ல இருக்கும். இப்போ சென்செக்ஸ் காட்டுறேன், இப்போ நிப்டியும் காட்டுறேன் பாருங்க. நிப்டி சார்ட் வச்சுக்கலாம். இது நிப்டி இண்டெக்ஸ். நிப்டிக்கு 450 தான் நம்ம வந்து ஒரிஜினல் பிரேக் அவுட், அந்த ரெசிஸ்டன்ஸா நம்ம கொடுத்துருந்தோம். நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம். நான் வந்து எப்படின்னா அதுதான் வந்து ஒரிஜினலா வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்றனால நான் அந்த ஸ்ட்ரைக்கை தான் ஒரிஜினல் பிரேக் அவுட்னு எடுத்து அதுக்கான லெவல்ஸ் தான் நான் போடுவேன். மேல போச்சு அப்படின்னா பாருங்க 450 கால் காட்டுறேன். இது 450 கால், இது வந்து 450 புட்டு. பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு 450க்கு மேல வந்து உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துட்டான் இல்லையா. மறுபடியும் 450 கீழே வரல. இங்க பாருங்க, இதுவும் பாருங்க நமக்கு இங்க இருக்கு நம்ம லைன். ஆனா அடுத்த லைனுக்கு இங்க
இதுவும் இந்த இடம் பாருங்க, இந்த லைன் ஓகேவா 9:35 இந்த லைனு. இங்க 9:35 வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்க நமக்கு லைனுக்கு மேலதான் வந்து அந்த ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஆனா ஒரு ரிவர்சல் மாதிரி நமக்கு தெரியல இந்த இடத்துல. இதுவே மேல அப்படியே குச்சி குச்சா போயிட்டு இருக்கு பாருங்க. இதுவும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரீன் கூட வரவே இல்லை. அடுத்தடுத்த லைனுக்கு அப்படியே நமக்கு ஒன் சைட் மார்க்கெட்ன்றத கிளியரா காட்டும் நம்ம லைன். பாருங்க அதோட ஒரு தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. மார்க்கெட்டுக்கும் பாருங்க நமக்கு 450ஓட ஃபர்ஸ்ட் லெவல் அது உடைச்சிச்சு அப்படின்னா 450 உடைச்சிச்சுன்னா 24,565 ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் 24,717, தேர்ட் லெவல் 24,890. இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு 30 பாயிண்ட்ல வந்து தேர்ட் லெவலும் அச்சீவ் பண்ணிருக்கோம். ஓப்பனிங்லயே நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் வரைக்கும் கூட அது டார்கெட் அச்சீவ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் நமக்கு அந்த ஸ்ட்ரைக்கோட கணக்கும் வந்து நம்ம போட்டு பாத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து சும்மா ஏனோ தானோ அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரேடு வந்து போடக்கூடாது. இத மாதிரி நம்ம ஒரு கிளாரிட்டியா சிம்பிளா ரொம்ப அது இதுன்னு ஓஏ ஐவி சப்ளை டிமாண்ட் இதெல்லாமே நீங்க பார்த்து நீங்க வந்து குழம்பிட்டு இது எடுக்கலாமா வேணாமா டென்ஷன்லாம் ஆகாம சிம்பிளா நமக்கு பார்க்க வேண்டியது கால் எடுக்க போறீங்களா, புட்டு தான் உன்னோட போட்டியாளர். அப்ப அந்த புட்டு வந்து என்ன சொல்றான், புட்டு எடுக்க போறீங்களா, கால் தான் உங்களோட போட்டியாளரா இருக்கணும். அப்ப கால் என்ன சொல்றான், இந்த 2 மார்க்கெட் பிரைஸ் இந்த 3 மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேற எதையுமே நீங்க வந்து யோசிச்சு அது கூட வந்து டிராவல் ஆகாம இந்த மாதிரி சார்ட்டை மட்டும் நீங்க பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா 90% உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து ஒரு கரெக்டான டிசிஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோட கருத்து. ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நல்லா பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டே இருந்தா, ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க் நிஃப்டி நான் லைன் போடல, நான் ஃபின் நிஃப்டி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட். ஃபின் நிஃப்டிக்கு 23,000 கால் 23,000 புட்டு. இதுக்கு நான் லைன் போட்டிருக்கேன் காட்டுறேன் பாருங்க. நம்ம வந்து 23,150 தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா கொடுத்துருந்தோம். அது ரொம்ப நேரம் நிஃப்டிலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே சென்செக்ஸும் நிஃப்டி ஃபர்ஸ்ட் கேண்டிலே பிரேக் அவுட். ஆனா ஃபின் நிஃப்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 11:55 12 மணிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு க்ளோசிங்கே கிடைச்சது. இங்க பாருங்க 23,000 புட்டு. இதுவுமே பாருங்க அந்த லைனுக்கு வர்றப்போ கரெக்டா வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுக்குது. ஆனா அதுக்கு மேல அது நிக்க முடியல, அப்படியே உடைக்குது பாருங்க. அந்த லைன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் எடுக்குது. இவனும் பாருங்க அந்த லைன் வரப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் கிடைக்கிறான். ஆனா உங்களுக்கு கால் சைடு உங்களுக்கு புட்டு என்ட்ரி எங்க அப்படின்னா இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப கூட உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலதான் நிக்குது. பிரைஸ் சார்ட்டும் வந்து பாருங்க 23,000 கால் நம்ம போட்டிருக்க அந்த 2வது லைன்ல தான் உங்களுக்கு கன்ஃபார்மே கொடுத்துருக்கு. அப்ப 2வது லைன்ல கன்ஃபார்ம் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்க லைனே இல்லாம நிக்கிறோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த 3 லைன் வரைக்கும் தான் அதுக்கு பவரே இருக்கும். அதுக்கு கீழே போச்சுன்னா அது வந்து வேஸ்ட் தான். நீங்க அதனால வந்து இந்த இடத்துல புட்டு ட்ரை பண்ணாம இருக்கதான் நல்லது. அப்படி ட்ரை பண்ணா கூட அந்த அளவுக்கு ஏறாது. 3 லைன் கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு அது ஏறாது. இதுவே நீங்க வந்து வேற அந்த 3 லைனுக்கு உள்ளவே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்லா போயிடுச்சு இல்லையா, 23,300 வரைக்கும் போயிடுச்சு இல்ல, நீங்க 200 300 இப்படி உள்ள புட்டு நீங்க எடுத்திருந்தா கூட ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு கால் இன்னும் வீக்கே ஆகல. இந்த லைனு கீழே வந்தவன் மறுபடியும் இந்த லைனுக்கு மேல போயிட்டான். அப்போ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கால் தான் போக போகுதுன்றது ஒரு கிளாரிட்டி வரும். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு லைன் வந்து இந்த அளவுக்கு தான் ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல புரிதலோட இருக்கும் அப்படின்றதுதான் நான் ட்ரேட் பண்ற விதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் கஷ்டம்லாம் பட்டுக்காம சிம்பிளா 2 ஆனா நம்ம லைன் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ள நம்ம வந்து லைன் போட்டு வச்சுக்கணும். ஒண்ணு மட்டுமே பார்த்தாலும் நம்ம
வந்து ட்ரேட் பண்ண முடியாது. நான் கொடுக்குறேன் இல்லையா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் எந்த ரேஞ்ச் வருதோ அதுக்குள்ள ஸ்ட்ரைக் எல்லாமே நம்ம லைன் போட்டுக்கணும். நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறதுக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதோட கால் புட்டு மட்டும் நான் காட்டுறேன். ஆனா நான் எல்லாமே நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு நான் வந்து லைன் போட்டுக்குவேன். லைன் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு ஸ்பீட் வந்துடும் உங்களுக்குலாம். இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் பழகிருச்சு. புதுசா வந்து மார்க்கெட்டை மட்டும் பிளாங்கா பார்த்து என்ட்ரி போறதுக்கு இந்த மாதிரி லைனை பார்த்து நம்ம என்ட்ரி போறப்போ கண்டிப்பா வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டென்ஷன் இல்லாம இருக்கலாம் ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுக்கிட்டு. அவ்வளவுதான். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் வரப்போகுது. இல்லைன்னா நம்ம வந்து ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, மேல போறவன் கீழே வந்துருவானோ, இல்ல கீழே போறவன் மறுபடியும் எந்திரிச்சுவானோ, இல்ல இன்னும் கீழேயே போவானா இப்படின்ற பதட்டத்தோட இருக்கிறதுக்கு இந்த லைன்ல மேல இருக்க வரைக்கும் அது அடுத்த லைன் தான், இந்த லைனு கீழே இருக்க வரைக்கும் அது அடுத்த லைன் கீழே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு டென்ஷன் இல்லாம ட்ரேட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்கிட்ட கத்துக்கிட்ட இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க, அந்த அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாரோட ஃபீட்பேக்குமே நல்லா இருக்கு, லெவல்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கு, ப்ராஃபிட் இந்த லைன்ல நான் என்ட்ரி போய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், ஒரு புரிதல் முன்ன இருந்ததுக்கு இப்போ எனக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு எனக்கு கேட்குறப்போ எனக்கு உண்மையாவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு புரிதல் வந்திருக்கே அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இந்த கணக்கெல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மூணே ஒரு இதுதான், பிரைஸ் சார்ட்டுக்கு ஒரு கால்குலேஷன் வருது இல்லையா, நான் வந்து என்எஸ்சில வந்து க்ளோஸ் பிரைஸ் வருது இல்ல, அதை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நாமளே ஒரு பிரைஸை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு லைன் போடுறோம் இல்லையா, அந்த பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறது என்னன்றது ஒரு இது இருக்கும். அடுத்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் உடைக்கிறப்ப இந்த 3 லெவல் கொடுக்குறோம் பாத்தீங்களா, 3 லெவல் 4 லெவல் இப்படி வரும். அது இந்த 3 கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மத்தவங்கள மாதிரி 40,000 50,000 ஃபீஸ் வாங்கிட்டு ஊர் ஃபுல்லா மார்க்கெட்டை சொல்லித்தரேன்னு சொல்லி ஃபுல்லா நான் 4 வாரம் 5 வாரம் 1 மாசம் 2 மாசம்னு சொல்லி அப்படியே இழுத்தடிக்கிற வேலை எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். விஷயம் இந்த 3 தான். அதை நான் உங்களுக்கு எவ்வளவு வந்து புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன சொல்றது, விஷயமே சொல்லி தராம நல்லா வந்து சுத்தி சுத்தி காட்டுறாங்க. நான் அட்டன் பண்ண கிளாஸ்லாம் அப்படிதான் இருந்துச்சு. 1 மாசம் 2 மாசம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு ட்ரேடுக்கு தேவையான ஒரு இதுன்னு பார்த்தா முழுமையா கிடைக்கவே இல்லை. இப்படிதான் இருந்துச்சு. ஆனா என்னோட கிளாஸ்ல உங்களுக்கு தேவையான விஷயம் அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிம்பிளா எப்படி பாக்குறதுன்ற ஒரு புரிதல் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வர சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் மார்க்கெட் இல்லாத டைம்ல இந்த 2 நாளுமே நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். இல்ல எனக்கு அந்த டைம்ல எனக்கு டைம் இல்லை, எனக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ டைம்ல எனக்கு எடுப்பீங்களான்னு கேட்டாலும் நான் அப்படியே எடுத்துட்டு தான் இருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த டைம்லயும் நீங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இல்ல சாட்டர்டே சண்டேவே எனக்கு ஓகேன்றவங்களும் நீங்க அப்பயே கூட நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.